ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காய்கறி செடியை பற்றி தான் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வெயில் நாளில் காய்கறி செடியெல்லாம் வச்சு வளர்க்குறது கஷ்டம். அதில் ஒரு முக்கியமான காய்கறியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகாவை பற்றி தான் ஃபுல்லாகவே. எத்தனை வகையான மிளகா செடி நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கேன், இன்னும் புதுசாக ஆடிப்பட்டத்துக்கு என்ன வைக்க போகிறோம், என்னென்ன விதை வாங்கி வச்சுருக்கேன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இந்த பச்சை மிளகா தான். பச்சை மிளகா எப்போவுமே நம்ம தனியாக விதை போடணுன்னு அவசியமே கிடையாது. கிச்சன் வேஸ்ட்டு அங்கேருந்து விதை விழுவுறது, இங்கேருந்து விழுவுறதுன்னு எப்போவுமே ஒரு 10 செடி கொல்லையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு கவனிப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஓரளவு நார்மலான ஒரு கேரிங் இருந்தாவே போதும். இந்த செடியை நம்ம சூப்பராக வளர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 20 செடிக்கு மேலே கொல்லையில் இருந்தது. வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால மாவு பூச்சி அதிகமாக செடியில் வர ஆரம்பிச்சிட்டுன்னு ஒரு பாதி செடியை நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே காஞ்சு போயிட்டு இப்போ ஆடிப்பட்டத்துலேருந்து புதுசாக காய்கறி ஆரம்பிக்கலான்னு இப்போ நான் எந்த செடியுமே வைக்கிறதில்ல, காய்கறி செடி. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகா தான். காந்தாரி மிளகா ஒரு ரொம்ப சூப்பரான மிளகானே சொல்லலாம். காய்கறி செடியெல்லாம் பொறுத்தவரை ஒரு 6 மாதம் வரையும் நம்ம வச்சுட்டு ஃபுல்லாகவே காஞ்சிரும். திரும்ப தான் நம்ம விதை போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காந்தாரி மிளகா அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான மிளகான்னு சொல்லலாம். இந்த வருஷம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த செடியில் காய் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இந்த வருஷம் வந்த செடி தான். இதுக்கு முன்னாடி வந்த 3 வருஷத்துக்கு முள்ளு வச்சுருந்த செடியெல்லாம் என்கிட்ட இன்னமும் இருக்குது. அதுலேருந்து கூட இதை விட அதிகமாக காய் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் மண் தரையில் வச்சு வளர்த்துட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ காய் கிடைக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, இது ஊசி மிளகா தானே? ஊசி மிளகாக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். இதோட மிளகாலாம் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும், மேலே பார்த்த மாதிரி இருக்கும் எல்லா மிளகாவுமே. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மிளகா விதை தான் கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு இப்போ கொல்லை ஃபுல்லாகவே நிறையா இந்த மிளகா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. ஒரு தடவை மிளகா இதுலேருந்து பிச்சுட்டோன்னா ஒரு 200லேருந்து 300 மிளகா வரையும் பிப்பேன். எப்போவுமே டெய்லி ஒரு காய் கிடச்சிக்கிட்டு இருக்க ஒரு செடினா இந்த காந்தாரி மிளகா தான். ஸ்டார்டிங்கில் இப்போ தான் செடியெலாம் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிளகாவை நீங்கள் யோசிக்காமல் வாங்கி வளர்க்கலாம். எந்த கேரிங்குமே இல்லாமல் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடியில் இதுவும் ஒன்று. இப்போ நான் மிளகா ஃபுல்லாகவே பிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஊசி மிளகாவுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். இது சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஊசி மிளகா இதோட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். நல்ல காரமாக இருக்கும். ஊசி மிளகாவோட நல்ல காரம்னு சொல்கிறது இந்த காந்தாரி மிளகா தான். காந்தாரி மிளகா, வானமாத்த மிளகான்னு நிறையா சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குண்டு மிளகா. குண்டு மிளகான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியறதை விட மோர் மிளகான்னு சொன்னால் நிறைய பேருக்கு இதை தெரியும்னு நினைக்கிறேன். இதை நிறைய மோர் வத்தல் இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சிது, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதை விதை போட்டிருந்தேன், நிறைய செடி வந்திருந்தது குட்டி குட்டியாக. ஆனால் இந்த வெயில் நாளில் எந்த செடியுமே காப்பாற்ற முடியல. லாஸ்ட்டாக ஒரு 2 செடி மட்டும்தான் இப்போ நல்லா காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து பிச்சது தான் இந்த காய். கொஞ்ச நாள் அப்படியே பிச்சுட்டு வதக்கி விட்டுடலான்னு இந்த 2 செடியுமே நான் அப்படியே ரொம்ப காயெலாம் பிக்கிறதில்ல. இன்றைக்கி தான் இதுலேருந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த குண்டு மிளகாவை பிச்சிருக்கேனே. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெய் மிளகா. குண்டு மிளகா மாதிரியே தான் இதோட விதையும் எனக்கு லேட்டாக கிடச்சிது. ஆனால் இது ரொம்பவே ஒரு சூப்பரான செடின்னு சொல்லலாம். போட்ட எல்லா விதையுமே சூப்பராக முளைச்சி இப்போ நல்லா செடி வந்துக்கிட்டு இருக்குது. மண் தரையில் வச்சதை விட இந்த பாக்ஸில் தனியாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த செடி ரொம்ப சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படின்னே தெரியல. இந்த இடத்துல நிறைய வெயில் படுதுன்னு அதனால வளருதா, இந்த இடத்துல நிறைய செடி வேறு வச்சுருக்கேன் பாக்ஸில் குட்டி குட்டியாக. அதனால இந்த செடி சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கா என்னன்னே தெரில. ஆனால் சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு வச்ச கொஞ்ச நாள்லையே. இன்றைக்கி கிடச்ச மிளகா நம்மளுக்கு இவ்வளோ தான். ஊசி மிளகா, பச்சை மிளகா, குண்டு மிளகான்னு. நெய் மிளகா மட்டும் இன்னும் நமக்கு காய் வரல. அதுக்கப்புறம் கருப்பு மிளகா, பச்சை மிளகாலாம் கொஞ்சம் விதை போட்டு வச்சுருக்கேன் ஆடிப்பட்டத்துக்காக. இன்னும் கொஞ்சம் நாளில் அது எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக வைக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.